St. Brito's Academy, the first American accredited school. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஈடியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு அவர்கள் காட்டிய ஆக்ரோஷம் பொன்முடி அவர்களுக்கு ஏன் காட்டல? திருப்பி டிஎம்கே ஃபைல்ஸ் 2னா இன்னும் நெருக்கடி நிறைய வருமே உங்களுக்கும். அடுத்து சைதாப்பேட்டையை தாண்டி இன்னொரு கோர்ட்டு கூப்பிடுவாங்க, அதுக்கும் போயிட்டு வரும். அதில் என்ன இதெல்லாம் பார்த்த முடியுமாங்கண்ணா? உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது கேட்டால் அவரை பற்றி நான் என் பதில் சொல்லணும், அவரை பற்றி அப்படியே தவிர்க்கிறாங்கல்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சமாளிச்சே வண்டி ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. நம்ம செய்தியாளர் சந்திப்பில் எல்லா கேள்விகளையும் அணுகிறோம், ஆனால் சில நேரங்களில் கோவப்பட்டுறோமே, ரிப்போர்ட்டர்ஸையே கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிடுறோன்னெல்லாம் நிறைய கண்டனங்கள்லாம் வருதுங்களே. அது கோவமாக பார்க்காதீங்கன்னு, அறச்சீற்றமாக பாருங்க. அது அறச்சீற்றம், அது கோவம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி எனக்கு. நீங்கள் 8வது படிக்கிறப்ப ஹாஸ்டல் சோறு ஏறி எட்டி குதிச்சு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாரான். 8வது படிக்கும்போது செவரேறி குடிச்சு ஓடி போலீங்கன்னா 1வது படிக்கும்போது செவரேறி குடிச்சு ஓடி. பனைமரம் ஏறுவேன், தென்னைமரம் ஏறுவேன், மரத்துலேருந்து மரத்துக்கு தாவுவேன். பண்ணாத குறும்பு கிடையாது, எல்லாமே அப்பவே பண்ணி முடிச்சாச்சுங்க. முன்னாடி சில ப்ராப்பர்ட்டி காமிப்போம், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நினைவுகள் வருதுன்னு நீங்கள் பகிர்ந்துக்கணும். முதல் ப்ராப்பர்ட்டி, ஆஹா இப்படி கொண்டு வந்தாலே அவருக்கு பிடிக்காது. எங்கள் ஊரில் இது வெள்ளாடு, நம்ம ஊரில் வெள்ளாடு. ஆனால் இன்னைக்கு இந்த ஆடு இல்லைன்னா நான் இங்கே இல்லைங்கண்ணா. இப்போ ஆடுன்னு யாராச்சும் என்னை சொல்கிறாங்கன்னா அது என்னுடைய அடையாளம், அது என்னுடைய அங்கீகாரம், அது என்னுடைய இனிஷியல். எல்லாரும் எதிர்பார்த்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு குற்றவாளியை மொரோக்கோ போய் பிடிச்சிட்டு வந்தோம். ஒரு வருஷம் ஆப்ரேஷன், அது நிறைய பேர் பண்ணாங்க, இல்லை நானும் ஒருத்தன். அந்த குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்டில் டேக் ஓவர் பண்ணுறோம். என்னை பார்த்தோன்னே குற்றவாளி கேட்டார், நீ தான் அண்ணாமலை, வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா. குற்றவாளி இன்னும் ஜெயிலில் இருக்கார் கர்நாடகாவில். ஸோ அது ஒரு இனிமையான அவரை கேட்கும் போது பயம் வரல, சந்தோஷப்பட்டேன். ஸோ அந்த ரியலைசேஷன் நீங்கள் ஜெயிலில் இருக்கும்பொழுது வரும். ஏன்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எல்லாருமே பேசுவாங்க. என்னை தொட்டுட்டியல பார்த்துக்கலாம், எங்கள் அப்பா யாரும் தெரியுமில்ல, எங்கள் தாத்தா யாரும் தெரியுமில்ல, எல்லாருமே பேசுவாங்க. இடி ரைடுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த ஏதாவது மூத்த தலைவர்களே, முக்கிய நிர்வாகிகளே கூட அடுத்து 48 மணி நேரத்தில் இல்லை அடுத்த சில நாட்களில் ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு இருக்கும், திருச்சியோ இல்லை தூத்துக்குடியிலையோ எங்கேயாவது ரைடு நடக்கும், இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால் கேட்குறேன். ஒரு காமன் மேனை நான் பிரதிபலிக்கிறேன். இடி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னா அண்ணாமலை சொல்லி இடி வரல. நெஞ்சு வலி வர்ற அளவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க விசாரணையில். இத்தனை பேரை ரைடு பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. யாராச்சும் அதில் நெஞ்சு வலி இந்தியாவில் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க இடி சரித்திரத்திலே இல்லை. அப்போ அடுத்து யார் யார் எந்தெந்த அமைச்சர் வீட்டில் ரைடு இருக்குன்னு அண்ணாமலை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர் வீட்லையும் ரைடு பண்ணணும். இடியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு அவர்கள் காட்டிய ஆக்ரோஷம் பொன்முடி அவர்களுக்கு ஏன் காட்டல? திருப்பி டிஎம்கே ஃபைல்ஸ் 2னா இன்னும் நெருக்கடி நிறைய வருமே உங்களுக்கும். அடுத்து சைதாப்பேட்டையை தாண்டி இன்னொரு கோர்ட்டு கூப்பிடுவாங்க, அதுக்கும் போயிட்டு வரும். அதில் என்ன இதெல்லாம் பார்த்த முடியுமாங்கண்ணா? உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது கேட்டால் அவரை பற்றி நான் என் பதில் சொல்லணும், அவரை பற்றி அப்படியே தவிர்க்கிறாங்கல்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சமாளிச்சே வண்டி ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. உங்களை ஒரு எதிரியாவே கன்சிடர் நான் பண்ணலை அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தானே அதை பார்க்குறாங்க. அப்படி நான் பார்க்கல, என்னை பார்த்து பயப்படுறதா நான் பார்க்குறேன். இடத்தை நீங்க சூஸ் பண்ணுங்க, சப்ஜெக்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. டிஎம்கேல இருந்து ஒருத்தரை வர சொல்லுங்க, பிஜேபியில் நாங்கள் தயார். ஏன்னா நாங்கள் எதையுமே மழுப்ப மாட்டோம், எதையும் தயார். பேசாமையே எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க? சிரிச்சுக்கிட்டு பிரஸ்காரங்களை பார்த்து நீ சொல்ல இது சினிமாவில் நல்லா இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கங்க, இன்னும் 3-4 மாதத்துல உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பதில் சொன்னாங்கன்னா
ரிப்போர்ட்டர் திரும்பி கேட்பாங்க, அப்படி இருந்தா நீ எதுக்கு மந்திரியா இருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம செய்தியாளர் சந்திப்பில் எல்லா கேள்விகளையும் அணுகிறோம். ஆனால் சில நேரங்களில் கோவப்பட்டுறோமே, ரிப்போர்ட்டர்ஸையே கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிடுறோன்னெல்லாம் நிறைய கண்டனங்கள்லாம் வருதுங்களே. இது கோவமா பார்க்காதீங்கன்னு, அறச்சீற்றமா பாருங்க. அது அறச்சீற்றம், அது கோவம் இல்லை. பிடிக்காத இடங்கள்ல நம்ம கடந்து போறப்ப, நம்மளை பிடிக்காதவங்க இருக்கிறப்ப எதிர்குரல் கொடுப்பாங்க, அவமானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி கடந்து போறீங்க? ஆனால் ஒருத்தர் உங்களை பற்றி ஒரு மீம்ஸோ ட்ரோலோ போடுறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்காக ஒதுக்கி உங்களை பற்றி ட்ரோலோ மீமோ போடுறாங்க, அல்லது ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, அல்லது லைக் போடுறாங்கன்னா, எந்த விதத்திலும் தவறு இல்லை என்று நினைக்கக்கூடியவன் நான். எதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணணும், எதை ஒதுக்கி விடணும், எதை சீரியஸாக எடுத்துக்கணும், எதை பார்த்து சிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதனால் மீம் போடுறவங்களை எப்பவுமே நான் குற்றம் சொல்ல மாட்டேன். அந்த மீமை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ரியாக்ஷன் நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறத எப்பவுமே நான் சொல்லுவேன். நீங்கள் எதை சிரிச்சுக்கணும், எதை தட்டி விட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு பேசும் பொருள் ஆயிட்டீங்கன்னாவே அது சக்ஸஸ்னு அர்த்தம். ஆனால் இது வந்து ஐஜிஎன் எபோவ் போடுற கேப்புங்கண்ணா. இந்த கேப் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. இது போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு எப்போ நினைப்பாங்க. டு வியர் அ போலீஸ் கேப், அந்த தகுதி இருக்கிறவங்க தான் போட முடியும். கேப்புனா தகுதி தான் என்னுடைய வார்த்தை. இந்த இடத்துல மிக உயர்வான பொருளை நான் இப்போ கைகளில் ஏந்திருக்கேன். ஆனால் சொல்லுங்கண்ணே. தக்காளியை பார்க்கும் பொழுது ஒரு கடினமான காய்கறியாக தான் எனக்கு தோணுதுங்கண்ணா. காய்கறியினுடைய ராஜா தக்காளி. அதிகமாக காய்கறி பயன்படுத்துகிற தக்காளி. எங்கள் ஊரில் எல்லாம் தக்காளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் தோட்டத்தில் கூப்பிட்டு கேட்டாங்க, அண்ணே தக்காளி போட்டுமா, ஒரு பாத்தில் நட்டுட்டுமான்னு. அங்கே அண்ணெல்லாம் இருக்காங்க. அடுத்த மாதம் விலை கீழே வரப்போகுது. விலை இறங்கிடும். நீங்கள் மேலே விலை போடுவீங்க, கீழே வந்துடும். வெங்காயத்துக்கு விலை போடுவீங்க, கீழே வந்துடும். இது ரெண்டுமே எந்த மனிதர்களுக்கும் மாட்டாத ஒரு காய்கறி. ஒரு நாள் நீங்கள் ஒன் டே சிஎம்மா ஆனீங்கன்னா என்னுடைய முதல் கேள்வி, உங்களுடைய முதல் கையெழுத்து எதற்காக, ஏன்? ஆனால் எனக்கு இந்த நான் சொல்கிறத நீங்கள் தயவு செஞ்சு மன்னிக்கணும் பிரதர். காரணம், இந்த ஒரு நாள் சிஎம்ல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆள் நான். ஒரு சோஷியல் மீடியா புஷ்ஷுக்காக அல்லது ஒரு நாள் ஹீரோவுக்காக கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரலைங்க. ஐ எம் ஹியர் ஃபார் 10 years, 20 years and 30 years. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி எனக்கு. நீங்கள் 8வது படிக்கிறப்ப ஹாஸ்டல் சோறு எட்டி குடிச்சு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாரான். 8வது படிக்கும்போது செவரேறி குடிச்சு ஓடி போலீங்கன்னா, 1வது படிக்கும்போது செவரேறி குடிச்சு ஓடி. ஸ்கூலுக்குள்ளே கூட்டிகிட்டு போன உடனே ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவோட சட்டையை கிழிச்சேன். ஒரு பீரியட் முடியும் பொழுது எங்கள் அக்கா வந்து என்னை கிளாஸ் ரூமில் பார்த்துட்டு போனோம். அப்போ தான் நான் ஸ்கூலில் இருப்பேன். லஞ்ச் பிரேக்கில் நான் எங்கள் அக்காவோட கிளாஸ் ரூமில் போய் பார்க்கணும். அப்போ தான் நான் லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு வருவேன். பனைமரம் ஏறுவேன், தென்னை மரம் ஏறுவேன், மரத்துலேருந்து மரத்துக்கு தாவுவேன். பண்ணாத குறும்பு கிடையாது, எல்லாமே அப்போவே பண்ணி முடிச்சாச்சுங்க. அம்மா இந்த மாதிரி வேலையை உள்ளான்னு நினைக்கிறேன்னு சொன்ன பொழுது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஐடியா இருக்காப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மாச்சி என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்போ டிசிபியாக இருக்கீங்க கர்நாடகாவில், ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேலையை வரும்னு எங்கள் அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணும்போது, அதெல்லாம் தூக்கி போட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது எங்கள் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ரன் பண்ண முடியுமா? யார் வந்தாலும் சமமாக மதிக்கணும். அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டா என்ன ஆகும்? அதனால தான் அந்த ஐஎஸ்ஓவை கொண்டு வந்தோம். கர்நாடகாவில் ஒரே நேரத்தில் 7 காவல் நிலையத்தை ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் கொண்டு வந்து 7 காவல் நிலையத்திலையும் மக்களுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தோம்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா 14 நிமிஷத்துக்குள்ளே உங்களை வெளியே அனுப்பிச்சிருவோம். St. Brito's Academy, the first American accredited school. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில்.